வாழ்வும் வழிபாடும் அப்படிங்கிறதுல நிறைய கிராம தேவதைகள் இருக்குது. ஒவ்வொரு தேவதைக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புத்தன்மைகள் இருக்குது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா மதுரை வீரன் அப்படின்னு ஒரு சாமி சொல்கிறாங்க. தேவதைகளில் பல்வேறு விதமான தேவதை இருக்குது. ஆகாச தேவதை இருக்குது, அந்தரிக்ஷ தேவதை இருக்குது, குலதேவதை இருக்குது, பித்ரு தேவதை இருக்குது. அந்த மாதிரி வெவ்வேறு விதமான தேவதைகள். அதில் இந்த கிராம தேவதைகள் அப்படின்னு சொல்லி ஒரு வழிபாட்டு முறை, தொன்மையான வழிபாட்டு முறை. தமிழர்களில் தொன்மையான காலத்தில் ஒரு ஊருக்காக போராடி, ஒரு நல்லதுக்காக போராடி மக்களை காத்த ஒரு வீரனை மக்கள் கடவுளாக வழிபாடு செய்வார். அந்த மாதிரி ஊர்கள் தோறும் ஐயனார் கோயிலும் வீரன் கோயிலும் இருக்கும். அதில் பெரும்பாலும் மதுரை வீரன் அப்படின்னு சொல்கிற வழக்கம். இந்த மதுர சப்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மதுரம் அப்படின்னா இனிமைன்னு அர்த்தம். மது அப்படின்னா இனிமை அப்படின்னு அர்த்தம். தேன் அப்படின்னு அர்த்தம். மயக்கத்தை தருவது அப்படின்னு அர்த்தம். மதுரை அப்படின்னா ஆலவாய் அப்படின்னு. பரமேஸ்வரன் விஷத்தை குறிச்சாரான். அந்த விஷத்தை பாதிப்பு இல்லாமல், விஷம் எல்லாரையும் அழிச்சிடும், குடித்தவாள் அழிச்சிடும். அந்த மாதிரி அழிக்காமல் அந்த விஷத்தன்மையை மாறி அமுதமாக மாற்றிய பேர் அருள் உடைய சக்தியை கொண்ட தலம் மதுரை. மதுரை தமிழில் ஆலவாயின்னு சொல்கிறோம். நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அப்படின்னு சொல்லுவார் அபிராமி பட்டர். அந்த மாதிரி மதுரை. அது பக்கத்தில் ஒரு வீரனை சேர்க்குறார், மதுரை வீரன் அப்படின்னு. இந்த வீரர்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதை மாதிரி தியாகம் பண்ணி, அதாவது சமூகத்திற்காக தியாகம் பண்ணினவாளை கடவுளாக வழிபடக்கூடிய ஒரு பண்பு தொன்று தொட்டு இருந்து வருகிறது. அவர்களும் அந்த அழியா புகழையும் நிலைத்த ஆற்றலையும் உடையவர்களாக இருக்கிறார். இந்த மதுரை வீரன்கிறது என்ன அப்படின்னா, ஒரு வீரன், ஒரு போர்ப்படை. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான கதை இருக்கும். இந்த வீரனை பற்றி கதை இருக்கும். ஐயனார் எல்லா ஊர்லேயும் பொதுவாக இருக்கும். இவர் ஐயனாருக்கு முன்னடியான்னு சொல்லக்கூடிய ஒரு கடவுளில் வருவார் இந்த மதுரை வீரன். இந்த மதுரை வீரனுடைய பேர் சாம்பன்னு இருக்கும், குப்பன்னு இருக்கும், வீரன் இருக்கும். அதுவும் சொல்லிகிட்டே இருப்பா, ஏகப்பட்ட விஷயம். ஆனால் எதுவாக இருந்தாலும் சாஸ்தாவுக்கு முன்னாடி இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, 4 விதமாக போடுறது உண்டு இந்த வீரன் சாமியை. என்னென்னா, இந்த வீரனுக்கு முன்னாடி குதிரை போடுற வழக்கம் இருக்குது, சில பேருக்கு யானை போடுற வழக்கம் இருக்குது, சில பேருக்கு ஈட்டி, குந்தான்னு ஒரு ஆயுதம் மிக உயர்ந்து நீண்டு இருக்கும், சூளை மாதிரி, குந்தான் பேர் இருக்குது. அதை முன்னாடி வச்சு அதை வழிபாடு பண்ணியிருப்பா. இந்த மதுரை வீரன் அப்படிங்கிற சாமி என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த சாமியை எங்கே வேணாலும் வழிபாடு பண்ணலாம். சில பேருக்கு இது குலதெய்வமாக இருக்குது. இதை வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டு கொல்லைப்புறத்தில் ஒரு சுட்ட செங்கல், அந்த செங்கல்லில் இந்த சாமியை வழிபாடு பண்ணுவாள் இந்த மதுரை வீரனை. எதுக்கு வழிபாடு பண்ணுவாள் அப்படின்னு சொன்னால், காவல், ஒரு வீட்டை பத்திரமாக பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீரனை வழிபாடு பண்ணுவோம். ரெண்டாவது என்னென்னா, பழைய காலத்தில் அநீதி இழைக்கப்பட்டது அப்படின்னு, ஒருத்தருக்கு ஏதோ ஒரு பொய் சொல்கிறான், வாங்கினது இல்லைங்கிறான். அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிலையில் இந்த மதுரை வீர சாமியை வழிபாடு பண்ணினால், அந்த பணத்தை வாங்கிட்டு இல்லைன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த சாமியை கும்பிட்டால் அந்த சாமி குதிரையில் போய் மிரட்டுவான். அது இந்த பணத்தை கொடுக்கும் வகையில் செய்யும். அந்த வல்லமை, நீதி கேட்பவர்களாக அந்த மதுரை வீரன் சாமி இருக்குது. அது அந்த சாமி வீட்டிலையே கொல்லைப்புறத்தில் நம்ம என்ன ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிறோமோ, அநீதியாக இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்லி, நான் இந்த மாதிரி பண்ணினேன், என்னை இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டார், என்னுடைய பொருளை அபகரிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால், அந்த பொருள் மீண்டும் கிடைப்பதற்கு உண்டான அந்த அனுகிரகத்தை அவரே செய்வார். இல்லை அதுக்கு உண்டான தண்டனையை கொடுப்பார். இந்த மாதிரி அப்படின்னு எதிரிகளால் பாதிக்கப்படுறது,
இந்த மதுரை வீரன் சாமி வந்து ஊர்கள் தோறும் வெவ்வேறு கதை இருக்கும். மதுரையில் ஒரு கதை இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருத்துறைப்பூண்டியில் சாமி இருக்குன்னா அங்கே ஒரு கதை இருக்கும். சிதம்பரத்தில் ஒரு சாமி இருக்குன்னா அங்கே ஒரு கதை இருக்கும். கொங்கு வீரன் இருக்கும். அந்த பிரதேசம் அவர் எந்த ஊர்லேருந்து வந்தார், எந்த வீரன், யாருக்காக, எந்த சூழலில் அவர் தியாகம் பண்ணினார். இந்த மதுரை வீர சாமி வந்து பெரும்பாலும் வந்து ஆவி ஏறி பேசும். ஆவி ஏறி பேசும்னா என்னென்னா, இதோட அடையாளம் என்ன அப்படின்னா, ஒரு மரத்தடியில் வச்சுருப்பாங்க. கோயில்களில் பார்த்திங்கன்னா, இப்போ நான் வீட்டில் சொல்கிறது கல் சுட்ட செங்கல்லால் வழிபடுறது. கோயில்களில் பார்த்திங்கன்னா ஐனார் கோயிலில் இருக்கும். சில இடங்களில் தான் இப்போ வந்து வடிவம் கொடுத்துருக்கா. 2 பக்கமும் 2 சக்தியோட கொடுத்துருப்பா. கையில் கத்திக்கு இடையம் வச்சுருக்கா மாதிரி. அது இல்லாமல் வெறும் ஆயுதமாகவே இருக்கும். வெறும் ஒரு வாள் வச்சுருப்பா மரத்தடியில். அதில் தான் சாமி கும்பிடுவாள். அது அந்த காலத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது இந்த மாதிரி அநீதி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை ஓலைச்சுவடியில் எழுதுறது. நான் பிராந்துன்னு பேர் இது. அந்த காலத்தில் இப்படி சொல்லியிருக்கா, அந்த கலை சொல்ல பயன்படுத்தியிருக்கா. இப்போ இந்த காலத்தில் கம்ப்ளைண்ட்டுங்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி நான் என்ன இவாளுக்கு பணம் கொடுத்தேன், இல்லை இந்த செயலை செஞ்சேன் அப்படின்னு அவள் முன்னாடி சத்தியம் சொல்லுவாள். அந்த சாமிக்கு முன்னாடி சொல்லு நான் ஒத்துக்கிறேன்பா. அது மாதிரி யாராவது தப்பாக சொன்னாலாம் அவளை தண்டிச்சிடும். அது அந்த வெறும் மரம் இருக்கும். அந்த மரத்தில் அந்த ஆயுதம் வச்சுருப்பா. அதை வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, ஓலைச்சுவடியில் இது மாதிரி எழுதுவாள், நான் கொடுத்தேன். அதை வந்து அந்த சாமி பாதத்தில் வச்சுருவோம். இவருக்கு முன்னாடி எப்போவுமே குதிரை வைக்கிற வழக்கம் இருக்குது. அந்த குதிரை காலடியிலையும் அதை எழுதி கட்டுற வழக்கம் இருக்குது. சீட்டு கட்டுறதுன்னு பேர் சொல்லுவாங்க. சீட்டுன்னா அந்த குற்றத்தை எழுதி கட்டுறது. இப்போ இந்த காலத்தில் பேப்பரில் எழுதி வைக்கிறா. அதை எழுதி கட்டினா இது மாதிரி நமக்கு துன்புறுத்தியவர்கள், அதாவது நியாயத்தை, அநியாயமாக இல்லை, தர்ம தேவதை இதெல்லாம், அந்த தர்மத்தை காத்து நமக்கு ஒரு நீதி வழங்கக்கூடிய பண்பு இந்த மதுரை வீரனுக்கு இருக்கிறது. அவர்களை வணங்கி அந்த பயனை அடைய முயல்வோமாக.